எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாவம் எப்படி நடத்துறீங்கன்றது ஊடகங்களை பார்க்குறவும் வருத்தமா இருக்கு. அல்ல அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தான் கவலையா இருக்குன்றது எனது கருத்து. இல்ல மேடம், ஜெயலலிதா மேடம் இருந்தாலோ அந்த இருக்கையில் அப்படி உட்கார வைத்திருக்க முடியுமா? அவரை இழிவுபடுத்த வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்களை மாதிரி உதயநிதியை தான் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு மகன்றக்காக அவரை முன்னால தூக்கி வைக்கிறீங்க. அப்படி கிடையாது பிஜேபி. இப்போ அவர் டெல்லி போனது காரணமே அந்த மதுரை கூட்டத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுல உடன்பாடெல்லாம் எட்டப்படல. அந்த கூட்டத்துல தொகுதி பத்தி பேசவே இல்லை. திருப்பரங்குன்றம் தேர்வு செய்தது அரசியல் நோக்கம்? அரசியல் நோக்கம்லாம் இல்ல, அவசியம். ஏன்னா இந்துக்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு அவர்களின் உணர்வுகள் புண்படுத்த கொண்டு இருக்கும் பொழுது நாங்க உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவசியம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு அவசியம் இந்த இல்லாத அவசியம் நீ எப்படி சொல்வீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவை ரொம்ப நம்பி இருந்தார், கை விட்டுருச்சா பாஜக? அவரு அம்மாவை கைவிட்டுட்டாரு, அம்மாவோட உணர்வை கைவிட்டுட்டாரு தான் நான் சொல்லுவேன். முதலமைச்சர் பதவியை கொடுத்த ஒரு அம்மாவை உதாசீனப்படுத்திட்டு அவங்க படத்தை எடுத்து புடுங்கி போடுறது, அவங்க படத்தை எடுக்கிறது, இதெல்லாம் நீங்க சுயநல அரசியலின் உச்சகட்டம் தான் நான் அதை சொல்லுவேன். அவங்க கட்சியிலிருந்து சில விதத்துக்காக நீக்கப்பட்டார்கள். அதனால நாங்க அதிமுக கூட கூட்டணி வைத்திருக்கிறோம். அதனால சில முடிவுகளை நாங்க அதிமுகவை தாண்டி எடுக்க முடியாது. அதே கூட்டணியில எப்படி அவரை சேர்த்துக்குவாங்க? அதுல சில பிரச்சனைகள் இருக்கும். டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் புதிதாக கட்சி தொடங்குறா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. யாருடைய ஆதரவு இல்லாம அப்படி செயல்பட முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் பாஜக, சேர்த்தாலும் பாஜக, சேர்க்கலனாலும் பாஜக, டெல்லிக்கு போனாலும் பாஜக, ஸ்டேட்டுக்கு வந்தாலும் பாஜக. பாஜக எங்க இருக்குன்னு கேட்ட தமிழ்நாட்டுல பாஜக பாஜக பாஜகன்னு சொல்றதே எனக்கு மகிழ்ச்சி. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க பாஜக இருந்து. மேடம் வணக்கம். மேடம், என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுல இருந்து உங்ககிட்டையும் சரி அதிமுக கிட்டையும் சரி ஒரு லட்சம் முறை கேட்டிருப்பாங்க இந்த கூட்டணிக்கு யார் தலைமைன்னு. நீங்களும் லட்சம் முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என்ன பார்த்தாலுமே நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாவம் எப்படி நடத்துறீங்கன்றது ஊடகங்களை பார்க்குறவும் வருத்தமாக இருக்குது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவரை அடக்கழிச்சிட்டே இருக்கீங்களே மேம், ஏன் மேடம்? இது ரொம்ப பாவம்லாம் சொல்ல முடியாது, பெருமைப்படுத்துகிறோன்னு சொல்லணும். ஒரு கட்சியின் தலைவர்கள் டெல்லியில் இருக்கிறவங்க, கட்சி எங்களோட கட்சி டெல்லியில் உள்ள கட்சி, டெல்லி தலைமை இருக்கிறாங்க. மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் வரும்பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், நிச்சயமாக அவர்களை முன்னிறுத்தணும். மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் வரும்பொழுது அவர் தலைமையில் தான் கூட்டணி, அவர் தலைமையில் தான் ஆட்சின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் என்னென்னா, இவங்க தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களே, முடிவுக்கு வரமாட்டோம்னு நினச்சோமே. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில், உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் முந்தா நேற்று எங்களோட கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்ததுல எடப்பாடி எங்கே உட்கார வச்சுருக்காங்க பாருங்கன்னு சோஷியல் மீடியாவில் எதிர்கட்சி போடுறாங்க. அப்படி இல்லை. அதாவது நான் கவர்னராக இருக்கும்போது நாங்கள் முனையில் உட்காருவோம். அதிகமான டிக்னிட்டரிஸ் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து எதிரில் முக்காசி உட்காந்துரும். அதே மாதிரி தான் அங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள், சகோதரர் ராம்தாஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் ஒன்றா உட்காந்துட்டு எங்கள் தலைவர் எதிரில் உட்காந்துருக்காங்க. ஆனால் இல்லை உடனே அப்படி உட்கார்ந்த உடனே நீங்கள் என்ன அவரை இப்படி உட்கார வச்சுட்டீங்கன்னா, அவர் பெருமையாக நடுவில் உட்கார வச்சு அந்த ஃபுல்லாக அந்த முழுமையான தலைவர்களை உட்கார வச்சுருக்கு. எதை எடுத்தாலும் இதை மாதிரி போட்டு 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 பேசுறது சரியில்லை. என்ன கேட்டால் என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைக்க, நீங்கள் சொல்கிற மரியாதை தான் இல்லை, உள்ளுக்குள்ளேயே மரியாதையான கட்சி பாஜக. என்ன மரியாதை கொடுக்கணுமா அல்ல அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தான் கவலையா இருக்குன்றது எனது கருத்து. இல்ல மேடம், ஜெயலலிதா மேடம் இருந்தாலோ அந்த இருக்கையில அப்படி உட்கார வைத்திருக்க முடியுமா? அவங்க நீங்க டெல்லிக்கு இப்படி அது பிரதான இருக்கை. நான் வேணா கவர்னரா இருக்கும்போது உள்துறை அமைச்சரும் நானும் எப்படி இருந்தோம்னு அதை உங்களுக்கு அந்த படத்தை அனுப்புறேன். அதனால அப்படி நேர் எதிரில் எல்லா தலைவர்களும் உட்காந்து எதிரில் எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து இருந்ததுதான். அதுதானே தவிர எப்படி உட்கார நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்ன அவசியம் நான் கேட்கிறேன். கூட்டணி தலைமை அவர் தான். அதைத்தான் சொல்றேன், அவரை இழிவுபடுத்த வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்குலாம் ஏன் கவலை? அப்படி ஆகவே இல்லையே. என்னமோ அப்படிப்பட்ட கலாச்சாரம் பாஜகவோட கலாச்சாரம் கிடையாது. இங்கே உட்கார வைக்கிறாங்க. உங்களை மாதிரி உதயநிதியை தான் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு மகன்றக்காக அவரை முன்னால தூக்கி வைக்கிறீங்க. அப்படி கிடையாது பிஜேபி. என்ன மரியாதை கொடுக்கணுமோ நீங்க சொல்றதுதான் ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி தான் மரியாதை கொடுக்கணும்னு இல்லை. எல்லா மரியாதையும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாம் நான் கேட்கிறேன், நீங்க காங்கிரஸ்காரங்களை மற்ற அங்க இருந்து ஏன் உடனே டெல்லியில போய் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு ஏன் சொல்றீங்க? இல்லையா, டிசைட் பண்ண கேசி வேணுகோபால் அவர்கள் முடிவு பண்ண, அதாவது எல்லாம் முடிவு பண்ண அப்புறம் நான் எங்க கட்சி முதல்ல அமித்ஷா தானே வந்தாரு.
அப்புறம் ஏன் இல்லைன்றீங்க? ஆனா இப்ப அதாவது திருப்பி அவரே வசதிக்கு ஏத்த மாதிரி நாங்க ஊர்ல உங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க வரோம். அவங்க வரதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது அமித்ஷா தானே நேரா வந்தாரு, இங்க வந்து தானே பேசினாரு. ஒரு ஒரு வாட்டியும் அவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்கன்னு அதில் பாலிடிக்ஸ் பண்ண வேணான்றது. பாலிடிக்ஸை இன்னும் அதை தாண்டி எடுத்துட்டு போங்கன்றது எனது கருத்து. சரி, இதெல்லாம் தாண்டி எங்க உட்கார்றாங்க, எங்க நிக்கிறாங்க, டெல்லிக்கு போனாங்களா, இங்கே வராங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு எடுத்துட்டு போங்கப்பா. அதான் என்னோட ஆசை. இப்ப அவர் டெல்லி போனது காரணமே வந்து அந்த மதுரை கூட்டத்துல வந்து தொகுதி பங்கீடு பேச்சுல உடன்பாடு எட்டப்படல. உடன்பாடெல்லாம் எட்டப்படலை. இல்லை, அந்த கூட்டத்தில் தொகுதி பற்றி பேசவே இல்லை. அந்த கூட்டம் எதுக்கு கூட்டினோம்னா, கூட்டம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, ஏன்னா இப்போ 20 நிமிஷத்தில் எப்படி தொகுதி பங்கீடு முடியும்? முதல்ல ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் தொகுதி பங்கீடு இல்லைன்னு. அது எல்லாரும் உட்கார்ந்து நல்ல கூட்டம் நடந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லா என்டிஏ தலைவர்களும் உட்கார்ந்துருந்தாங்களே தவிர ஒன்றும் கூட்டம்லாம் அன்றைக்கி பேசுறதுக்கு இல்லை. அதற்கு பின்பு டெல்லிக்கு அண்ணன் போயிட்டு வருவாங்க. டெல்லியில் மத்தியில் ஆட்சியில் இருக்குது, அவர் இப்போ வர திருப்பி அங்கே உள்ள தலைவர்கள் இங்கே வருவாங்க. அப்படி பார்த்தா மோடிஜி இங்கே வந்து தானே நிகழ்ச்சி நடத்தினார், அங்கேயே போய் நடத்தி வர சொன்னார். இங்கே வந்தார், எல்லாரையும் தானே கூப்பிட்டு நடத்தினாங்க. திருப்பரங்குன்றம் போனாரு, மதுரைக்கு வந்தாருன்னு மோடி வந்து நான் டெல்லியில உட்காந்து எல்லாம் வாங்கன்னு சொன்னாரா? திருப்பரங்குன்றம் தேர்வு செய்தது அரசியல் நோக்கமா? அரசியல் நோக்கம்லாம் இல்ல, அவசியம். ஏன்னா இந்துக்கள் வந்து உதாசீனப்படுத்தப்பட்டு அவர்களின் உணர்வுகள் புண்படுத்த கொண்டு இருக்கும் பொழுது நாங்க உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவசியம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு அவசியம் இந்த இல்லாத அவசியம் நீ எப்படி சொல்வீங்க? ஒரு சாதாரண தாய் சாதாரண வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு சாதாரண, அவங்கள சாதாரணம் சொல்ல, அரசியல் ஆளுமை இல்லாத ஒரு தாய் என்னால் அங்கே ஏற்ற முடியலன்னு அழுறதை நம்ம பார்த்தோம் தொலைக்காட்சியில். நான் நேரடியாகவே பார்த்தேன். எங்களுக்கான உணர்வுகள் எங்கள் மதிக்கப்படலையேன்னு சொல்கிறது அவங்களோட. ஏன் பூர்ணச்சந்திரன் யாருங்க? பூர்ணச்சந்திரன் அரசியல்வாதியா? பூர்ணச்சந்திரன் பாஜகக்காரரா? இல்லவே இல்லை. அவர் ஒரு முருக பக்தர். அன்றைய இரவு உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்பட்ட போது 10,000 பக்தர்கள் வந்து வழிபட்டாங்க. அன்னைக்கு பக்தர்கள் யாரும் வீதிக்கு போராடல. இல்லை, உச்சி பிள்ளையார்ல போதாது, அதுதான் உண்மையான இடம். இல்லை, 40 வருஷமா போராடிட்டு இருக்கோம் அதுல. இல்ல மேம், அதான் அன்னைக்கு போராடினா மக்கள் போராடுறாங்க. மற்ற மக்கள்னா அன்னைக்கு கவர்மெண்ட் அதான் ப்ராசஸ்ன்னு அவங்க பண்ணிட்டாங்க. பட் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும்போது மக்கள், நான் கேட்குறேன், உண்ணாவிரதம் இருந்தாங்களா மக்கள் தொடர்ந்து 10 நாளைக்கு? அங்கே யாரும் பிஜேபிக்காரங்க போல, யார் இந்து முன்னணிக்காரங்க போல, மக்கள் தான் போராடினாங்க. மக்கள் இயக்கம் தான். நான் ஒன்று கவனித்தேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே போயிட்டு வரும்பொழுது மக்கள் யாருமே அங்கே பிஜேபிக்காரங்க இல்லை. எங்கள் கோயிலுக்கு அவர் வந்தார், எங்கள் உணர்வுகளை மதித்தார் அப்படின்னு. ஆக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களை ஒரு சாரா நடத்தும், ஒரு சாரா அவங்களுக்குள்ள உரிமைகளை பறிக்கும். நீதிமன்றம் கொடுத்த பின்பு உரிமையை கொடுக்க மாட்டோம்னு சொல்லும்பொழுது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட வந்து இருப்பது, அது ஒரு மாரல் சப்போர்ட், அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்றது உண்மை. அது வந்தது நல்லது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவை ரொம்ப நம்பி இருந்தார், கை விட்டுருச்சா பாஜக? பாஜகலாம் கைவிடல. அவங்கவுங்க அவரு அம்மாவை கைவிட்டுட்டாரு, அம்மாவோட உணர்வை கைவிட்டுட்டாரு தான் நான் சொல்லுவேன். அதாவது அரசியல்ல ஒருத்தங்க நான் வரணும்னு நினைச்சா உடனே கூப்பிட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கட்சியோட கொள்கை, அவங்க கட்சியிலிருந்து சில விதத்துக்காக நீக்கப்பட்டார்கள். அதனால நாங்க அதிமுக கூட கூட்டணி வைத்திருக்கிறோம். அதனால சில முடிவுகளை நாங்க அதிமுகவை தாண்டி எடுக்க முடியாது. அதிமுக சொல்றேன், அதிமுக இருந்து அவர் நீக்கப்பட்டார். இதுக்கு அப்ப அதே கூட்டணியில எப்படி அவரை சேர்த்துக்குவாங்க? அதுல சில பிரச்சனைகள் இருக்கும். டிடிவி தினகரன் இல்ல, டிடி அவரு அதுக்கேற்ற மாதிரி பேசினார். இவர் அப்படி வரலையே. டிடிவி தினகரன் வந்தாரு, அதுக்குள்ள பேசினாரு, நான் ஒற்றுமையா வரேன்னு சொன்னாரு, வரலையே இவரு. அப்படி வந்துட்டு நான் கேட்குறேன், எல்லாத்தையும் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கப்பா, இந்த ஒரு தேர்தல் தானா? உடனே தனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த ஒரு அம்மாவை உதாசீனப்படுத்திட்டு அவங்க படத்தை எடுத்து பிடுங்கி போடுறது, அவங்க படத்தை எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் சுயநல அரசியலின் உச்சக்கட்டம் தான் நான் அதை சொல்லுவேன். ஏதோ பாவம் அப்படின்னா நான் சேர்த்தேன், இல்லைன்னா நான் நேர டயக்னல் ஆப்போசிட்டில் போய் சேர்வேன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. அது எல்லாத்துக்கும் பாஜக, சேர்த்தாலும் பாஜக, சேர்க்கலனாலும் பாஜக, டெல்லிக்கு போனாலும் பாஜக, ஸ்டேட்டுக்கு வந்தாலும் பாஜக. நாங்க நம்புங்க. அப்படி பாஜக எங்க இருக்குன்னு கேட்ட தமிழ்நாட்டுல பாஜகன்னு சொல்றதே எனக்கு மகிழ்ச்சி தான். மேம், அடுத்து சசிகலா அவர்கள் வந்து புதிதாக கட்சி தொடங்குறா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை நாளா வந்து அதிமுகக்கு எதிராக வெளில இருந்து பேசிட்டே இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு ஒட்டின நேரத்துல அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா பின்னணியில் யாரும் மேம் இருக்கா? யாருடைய ஆதரவு இல்லாமல் அப்படி செயல்பட முடியாது இல்லையா? அப்படியா? ஆதரவு வேணுமா அதுக்கெல்லாம்? நீங்கன்னா இப்போ பின்னணியில் உடனே யார் இருக்கான்னு நீங்கள் சொல்வீங்க. அவங்க அம்மா கூட இருந்தாங்க, அவங்க ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னணி இருக்கணும்னு இல்லை, முன்னணி இருக்கணும்னு இல்லை, அவங்க தொடங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் வந்து சசிகலா அவர்கள்
யாருடைய ஆதரவு தனியா இயங்குறாங்க, அவங்க எந்த ஆமா, வாக்கும் அவங்க பிரிக்க தனியா தான் போறதுன்றது உறுதியா இயங்குறாங்க. நம்புறீங்க. ஆமா, நம்புறோம்ல, அதான் உண்மை. சரி, ஓகே. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ.